அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். நம்ம தொடர்ச்சியா பார்க்கக்கூடிய விஷயம் பாத்தீங்க அப்படின்னா மாத பலன் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இப்ப கிரகத்தினுடைய குரு வக்ர நிவர்த்தி பயிற்சி. குரு பகவான் இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா வக்ரத்துல இருந்தாரு. இப்ப அவர் பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகி என்ன பலனை கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரகங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா மேச ராசி முதல் ராசி. அதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த இதுல சந்திரன் அங்க இருக்காரு. குரு ரிஷப ராசியில இருக்காரு. செவ்வாய் பாத்தீங்க அப்படின்னா அவர் வக்ரம் பெற்று மிதுன ராசிக்கு வந்திருக்காரு. கடகராசியில இருந்தாரு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா மிதுன ராசிக்கு வக்ரம் பெற்று பின்னோக்கி நகர்ந்து மிதுன ராசிக்கு வந்திருக்காரு. கேது பகவான் கன்னிராசியில பயணம் செய்யறாரு. சூரியன் புதன் பாத்தீங்க அப்படின்னா மகர ராசியில, சுக்கிரன் ராகு மீன ராசியில, சனி பகவான் பாத்தீங்க அப்படின்னா கும்பராசியில. இப்படி இந்த கிரகங்களுடைய அமைப்பு பாத்தீங்க அப்படின்னா இந்த கோச்சாரம் ஒரு மனிதனுக்கு தனி மனிதனுடைய ஜாதகத்துல என்ன பலனை கொடுக்கும், ஒரு கிரகம் வக்ரம் ஆனா என்ன பலனை கொடுக்கும், வக்ர நிவர்த்தி ஆனா என்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம இந்த 12 ராசிக்குமே பாத்தீங்க அப்படின்னா விரிவா பார்க்க போறோம். அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி ஒரு ஆண் ராசி. அதனுடைய ராசிநாதன் குரு பகவான். குரு அப்படின்னாலே ஒரு ஆன்மீக தோற்றம் உண்டு. ஆன்மீகம், அதாவது தேவர்களுக்கே குரு பகவானவான், தேவ குருன்னே சொல்லுவாங்க. அது சுப கிரகம். அந்த தேவகுரு உங்களுக்காக பாத்தீங்க அப்படின்னா 6ஆம் இடமான சத்ருஸ்தானத்துல போய் வக்ரம் பெற்று இருந்தாரு. 6ஆம் இடத்துல போய் வக்ரம் பெறதுங்கிறது ஒரு பிளஸ் பாயிண்டா இருந்தாலும் அவர் பாத்தீங்க அப்படின்னா இந்த வக்ர நிவர்த்தி 4/2/2025 வக்ர நிவர்த்தி ஆகிறார். அவர் நிவர்த்தி ஆயிட்டு 14/5/2025 குரு பெயர்ச்சி ஆகிறாரு. இந்த வக்ர நிவர்த்தியான காலத்துல இருந்து பெயர்ச்சியாகக்கூடிய காலம் வரைக்கும் 2-3 மாசத்துக்கு நல்ல அமைப்புக்குள்ள வரும். அந்த அமைப்பு இந்த தனுசு ராசியை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும். உங்களுக்கு 2ல பாத்தீங்க அப்படின்னா 2ல இன்னைக்கு இந்த வக்ர நிவர்த்தி ஆகும்போது சூரியன் புதன் ஆதித்ய யோகத்துல 2ல இருக்கு. 2 அப்படிங்கிறது வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், அடிப்படை கல்வி ஸ்தானம். படிக்கக்கூடிய பிள்ளைகள்லாம் பாருங்க டக்குனு ஃபர்ஸ்ட் மார்க்ல வந்துடும். அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இந்த வன சம்பந்தமா, ப்ரமோஷன் சம்பந்தமா, வேலை கிடைக்கிறதுடைய சம்பந்தமா, கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் வேலை கிடைக்கிறது, இது எல்லாமே நல்ல அமைப்புக்குள்ள வரணும். அப்ப உங்களை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா 2ஆம் இடம் ஒரு வாக்குப்பளிதம் எல்லாமே சூப்பரா இருக்கும். 3ல பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் இருக்காரு. அது இல்லாம 4ல பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரன் ராகு. 4ஆம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இந்த மாசத்துல, ஏன்னா சுக்கிரன் மாதக்கோள், மாசத்துல 30 நாள்ல பயணம் செஞ்சிருவார். ஆனா இந்த தனுசு ராசிக்கு 4ஆம் இடம் அப்படிங்கிறது வீடு, மனை, வண்டி, வாகனம், தாய், இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம். ராகு சுக்கிரன் இருக்குதுன்னா ஒரு சிலருக்கு பாத்தீங்க அப்படின்னா 4, 8, 12 அமைஞ்சுன்னா வெளிநாட்டுல இருக்கக்கூடிய நேயர்கள், நான் சொந்த ஊர்ல இருந்து வெளிநாடு போயிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நேயர்கள் எல்லாருமே நல்ல அமைப்புக்குள்ள வருவீங்க. பொதுவாகவே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதி அப்படிங்கிறது 3ல போயிருக்காரு. அந்த சுக்கிரன் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக 6க்கும் 11க்கும் உள்ள அதிபதி. லாபஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் அப்படிங்கிறது சுப கிரகம். முற்றிலுமே பாத்தீங்க அப்படின்னா அசுரகுரு இருந்தாலும் அது சுப கிரகம். புதன், குரு, வளர்பிறை சந்திரனை பாத்தீங்க அப்படின்னா நம்ம சுப கிரகமா எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த தனுசு ராசியை பொறுத்தவரை ஒரு நல்ல மாற்றம் உண்டாகும். இந்த 6ஆம் இடத்துல குரு பகவான் உங்களுடைய 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். 6ஆம் இடத்துல சத்ருஸ்தானத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்க்கிறாரு. திரிகோணத்துல அப்படியே வேலை செய்யும். இந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா திரிகோணம் அப்படியே 2, 6, 10 அப்படியே வேலை செய்யும். அப்ப இதை பொறுத்தளவுக்கு 2ஆம் இடமும் மறைமுகமா வேலை செய்யும், 6ஆம் இடமும் வேலை செய்யும், 10ஆம் இடமும் வேலை செய்யும்.
ஒரு 6 அப்படிங்கிறது நோய் நொடி எதிரி கடன் சொல்லுவோம். ஒரு கடன் பெற்று ஒரு 10 அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம். ஒரு தொழில் ஸ்தானம் ஆரம்பிச்சாலும் சரி, தொழில முன்னேற்றத்துக்கு போட்டாலும் சரி, இல்ல தொழிலை டெவலப் பண்ணாலும் சரி, எப்படி பண்ணாலுமே நல்ல மாற்றத்துக்குள்ள வந்துருவீங்க. ஏன்னா தொழில் ஸ்தானத்தை குரு இருக்கிறத விட தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பாவக்கிரகம் ஒண்ணு இருக்கு. 10ல் ஒரு பாவி இருந்தால் அது நல்லதை செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா குருவினுடைய பார்வை படும் பொழுது அதுல நல்ல மாற்றங்களும் உண்டாகும். உங்களுடைய 12ஆம் இடத்தையும் பார்க்கிறார். 12 அப்படிங்கிறது அயனம் சயனம் போகம்னு சொல்லுவோம். பள்ளியறை சுகமும் கூட. ஒருவருக்கு குழந்தை பேர் இல்லை, கண்டிப்பா குழந்தை பேர் உண்டாகும். வெளியூர் வெளிநாடு போவீங்க. திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடும். அது இல்லாம மறுமணம் சார்ந்த விஷயங்களுமே கைகூடும். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே நல்லது நடக்கும். அப்ப இதை பொறுத்தளவுக்கு உங்களுடைய 12ஆம் இடமும் பார்த்து உங்களுடைய 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்தை பார்க்கிறாரு. பொதுவாகவே ஒரு ஜாதகருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 2ஆம் இடம் அப்படிங்கிறது வலு பெறுது, நல்ல நிலைக்கு வருது அப்படின்னா அதை விட பெரிய விஷயம் வேற எதுவுமே இல்லை. ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா 2 அப்படிங்கிறது தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், அடிப்படை கல்வி ஸ்தானம். நல்லா படிக்கக்கூடிய பிள்ளையா இருந்தாலுமே சூப்பரா படிக்கும். இந்த படிக்காம ஒரு சிலருக்கு வந்து பாருங்க, ஒரு குழந்தைகளுக்கு மைண்ட்லயே ஏறாது. இந்த மைண்ட்லயே ஏறாம இருக்கு, நான் படிக்கிறேன் ஆனா படிக்கையில படிச்சிடுறேன், மைண்ட்ல நிக்க மாட்டேங்குது அப்படின்லாம் சொல்ற குழந்தைகளுக்கு இந்த குருவினுடைய பார்வை வரும் பொழுது சூப்பரா இருக்கும். அதுதான் குரு பார்த்தால் கோடி நன்மை. கல்விக்கு அதிபதி, அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கல்வியை கத்துக் கொடுக்குறாங்கன்னா கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம். குரு அப்படிங்கிறது, குருனா ஆசிரியரை கூட குறிக்கும். அப்ப அந்த குருவினுடைய அனுக்கிரகம் ஒரு பிள்ளைக்கு, படிக்காத பிள்ளைக்கு நல்லா சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கூட உருவாக்கலாம் அந்த குருவினுடைய பார்வை. குருமார்கள், ஆசிரியர்கள், கோயிலில் வேலை பார்க்கக்கூடிய குருமார்கள், அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜோதிடர்களையும் சொல்லலாம். இது எல்லாமே குரு ஸ்தானத்துல உள்ளவங்க தான். அப்ப இந்த மாதிரி சூழ்நிலைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு, அதாவது நான் சொல்லக்கூடிய விஷயம் இதுவாக வந்து பொது பலன் மட்டும்தான். நீங்க ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 20% பொருந்தும், 30% பொருந்தும், 50% பொருந்தும், 80% கூட நம்ம சொல்ற விஷயம் சரியா இருக்கும். ஆனா எல்லாருக்கும் இது பொருந்துமா அப்படின்னா அப்படி கிடையாது. இது வந்து ஒரு ரெடிமேடு சட்டை மாதிரி, எல்லாருக்கும் செட் ஆகாது. அவருடைய விதி ஜாதகம் மட்டும்தான் அவருடைய கடைசி காலமா இருக்கட்டும், முதல் காலமா இருக்கட்டும், இடைப்பட்ட காலமா இருக்கட்டும், ஒரு அமைப்பை கொண்டு போகக்கூடியது அவருடைய விதி ஜாதகம் மட்டுமே. அதனாலதான் நம்ம பொது பலன் அப்படின்னு சொல்லித்தான் நம்ம முதல்ல சொல்றோம். அப்ப இதை பொறுத்தளவுக்கு உங்களுடைய விதி ஜாதகத்தை நீங்க பார்த்து போறீங்க அப்படின்னா அதுல எந்த விதமான குறைபாடும் வராது. அதையும் தாண்டி உங்களுடைய 12ஆம் இடம், உங்களுடைய 10ஆம் இடம், உங்களுடைய 2ஆம் இடம் அப்படிங்கிறது இந்த தனஸ்தானம், வாக்குஸ்தானத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றங்கள் உருவாகும். நல்ல மாற்றம் அப்படின்னா குரு பார்த்தாலே கோடி நன்மை தான். கண்டிப்பாக ஒரு வேலையில இருக்கக்கூடிய நபர்கள், இன்னைக்கு தனுசு ராசிக்கு நேரம் வந்து குருவினுடைய பார்வை இல்லை. உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கும் பார்வை இருக்கு, 2ஆம் இடத்துக்கும் பார்வை இருக்கு. ஆனா குருவினுடைய பார்வையினால ஒரு நல்ல மாற்றங்கள் உருவாகும். அது ஒண்ணு. பொதுவாகவே வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் வந்து உங்களுக்காக 7ஆம் இடத்துல வக்ரம் பெற்றிருக்காரு. செவ்வாய் வந்து உங்களுக்கு 7ல வந்து வக்ரம் பெறுது அப்படின்னா ஒருவருக்கு வந்து செவ்வாய் வந்து 7ஆம் இடத்தில் வக்ரம் பெறக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. 7ல செவ்வாய் இருந்தா செவ்வாய் தோஷத்தை குறிக்கும். ஆனா அந்த செவ்வாய் தோஷத்தை ஒரு கணக்குல எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஒரு திருமண செவ்வாய் திசை நடக்குது, 7ல இருந்து செவ்வாய் திசை நடத்துது, வக்ரம் பெற்று நடத்துது அப்படின்னா அந்த திசையில திருமணம் சார்ந்த விஷயத்த கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லா இருக்கும். அப்ப அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டாகும். கல்யாண திசை வருது, கல்யாணத்துக்கு உண்டான யோகம் வருது அப்படின்னா 1, 5, 9 அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ரொம்ப சூப்பரா தான் இருக்கும். அப்ப அப்படிப்பட்ட இந்த செவ்வாய் வந்து வக்ரமா இருக்கிறதுனால, உங்களுடைய ராசியை வக்ரம் பெற்று பார்க்கறதுனால முருகப்பெருமானினுடைய வழிபாடு செய்யறது நல்ல மாற்றம் இருக்கும். கந்த சஷ்டி கவசங்கள் சொல்றது, சஷ்டி விரதம் பிடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க வாய்ப்பு உண்டு. இதுல மூல நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல் நட்சத்திரம் இந்த தனுசு ராசி. தனுசு ராசியில மூல நட்சத்திரம். பொதுவாகவே இந்த பெண்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா மூல நட்சத்திரத்துல இருந்தாக்கும்
அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா மாமனாருக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண் மூலமா இருந்துச்சு அப்படின்னாக்கா, ஒரு ஆணுக்கு ஆணுடைய ஜாதகத்துல மூல நட்சத்திரமா இருக்கு அப்படின்னா அது வந்து அரசாலும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாவே வந்து கேது அப்படின்னாலே வந்து பாம்புன்னு சொல்லுவோம். அந்த பெண்ணு வந்து சூரியனா இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தினுடைய தலைவன் மாமனார மருமகளா போகும்போது பாதிக்கும் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் அதுதான். இருந்தாலுமே அவங்களும் தனித்தனியாவோ இல்ல விலகியோ கொஞ்சம் தூரத்துல இருக்காங்க அப்படின்னா எந்த விதமான பாதிப்புமே வராது. அதை ஒரு பெருசா எடுத்துக்க வேண்டியது இல்லை. பொதுவாவே வந்து அஸ்வினி மகம் மூலம் 3 நட்சத்திரத்துல பிறக்கிறவங்க யாரா இருந்தாலுமே அந்த கேது தசை முதல்ல, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கிர தசை. சுக்கிர தசை அப்படிங்கிறது உங்களுக்காக 6க்கும் 11க்கும் உள்ள அதிபதி. உங்களுடைய 6ஆம் இடமான ரிஷபராசிக்கும் உங்களுடைய 11ஆம் இடமான துலாம் ராசிக்கும் உள்ள அதிபதி. அப்ப அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சுக்கிர மகாதசை 20 வருஷம். இந்த 20 வருஷத்துல ஒரு நல்ல மாற்றம் வரணும். ஏன்னா சுக்கிரன் எப்படி இருக்காரு அமைவை பொறுத்து உங்களுடைய லக்னமும் சிறக்கணும். அதுக்கு லக்னமும் சிறப்பா இருக்கணும். லக்னம் லக்னாதிபதி, ராசி ராசிநாதன். பொதுவா இந்த லக்னம் என்பது உயிர், ராசி என்பது உடல்னு சொல்றோம். இந்த லக்னம் என்பது உயிருக்காக நம்ம எந்த விஷயத்தையும் பண்றதில்லை. உடல் அப்படிங்கிற ஒரு இந்த சரீரத்துக்காக மட்டும்தான் எல்லா விஷயமும். சாப்பிட்றதா இருக்கட்டும், வெளியூர் போறதா இருக்கட்டும், வெளிநாடு போறதா இருக்கட்டும், பணம் சம்பாதிக்கிறதா இருக்கட்டும், காரு பங்களா எல்லாமே அதுக்குள்ளதான். அப்ப இதை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு நடப்புக்கு கிடைக்கிறது அந்த சந்திரனை மையமா வச்சு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான் கோச்சாரம், தசாபுத்தி எல்லாமே. அப்ப அந்த தசாபுத்தி இன்னைக்கு நடப்பு நல்லா இருக்கு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஆனா அந்த லக்னாதிபதி சுபக்கிரகத்தோடு இணைவு பெறுவது, இல்ல சுபக்கிரகம் ஏதாவது அதை பார்க்கறது, இல்ல அது வந்து பாத்தீங்க அப்படின்னா சுபக்கிரகத்தினுடைய நட்சத்திர சாரம் பெறுவது, இது எல்லாமே நல்லாதான் இருக்கும். அப்ப இந்த மூல நட்சத்திரக்காரர்கள் அடுத்து எப்ப செட்டில்மெண்ட் ஆக முடியும் அப்படின்னா சூரிய தசை வரும். சூரிய தசை வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்காக 9ஆம் வீட்டு அதிபதி. அந்த 9ஆம் வீட்டு அதிபதி தசாபுத்தி நடக்கையில உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு செட்டில் ஆயிருவீங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா 25-27 வயசு பக்கம் ஆயிரும். 27 வயசுக்கு மேல நீங்க செட்டில்மெண்ட், கல்யாணம் நடக்கிறதா இருக்கட்டும், தொழில் பண்றதா இருக்கட்டும், ஒரு வேலை அமைகிறதா இருக்கட்டும், எல்லாமே செட்டில்மெண்ட் ஆயிரும் இந்த சூரிய தசையில. அப்படிப்பட்ட இந்த மூல நட்சத்திரத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குரு வக்ர நிவர்த்தி பயிற்சி ரொம்ப சிறப்பாக தான் இருக்கு. குரு பெயர்ச்சி ஆகிற வரைக்குமே. அடுத்து பூராட நட்சத்திரம். இந்த பூராடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நூலாடாது அப்படின்னு சொல்லி. நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பூராட நட்சத்திரத்துல பிறந்தவங்க பாருங்க, அந்த தாலி அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமையே வாழ்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு வகையில மாங்கல்ய தோஷமோ இல்ல இந்த மாதிரி பூராட நட்சத்திரமோ ஏதோ ஒரு வகையில வந்து பாத்தீங்க அப்படின்னா குறை இருக்கா அப்படிங்கிறத பார்க்காம ஒரு விஷயம் சொல்லக்கூடாது. அவரவருடைய விதி ஜாதகம் என்னவோ அதுதான் முடிவு. இருந்தாலும் நம்ம ஒரு எடுத்துக்காட்டுக்காகத்தான் சொல்றோம். பூராடம் நூலாடாதுன்னு சொல்றதுக்கான காரணம் அதுதான், வேற ஒண்ணுமே இல்லை. அப்ப தாலி போடாம செயின் மட்டும் போட்டு மகாலட்சுமியினுடைய டாலர் வச்சு போடுறாங்க அப்படின்னா அவருக்கு அது சிறப்பாக தான் இருக்கும். அதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பூராட நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த குருவினுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது இருக்கட்டும், வக்ர பயிற்சி, குரு பகவானுடைய வக்ர பயிற்சி ஒரு சிறப்பளிக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். சரி, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உத்திராடம். உத்திராடம்ங்கிறது சூரிய பகவானுடைய நட்சத்திரம். அவர் 9ஆம் வீட்டு அதிபதி 2ல வந்து பாத்தீங்க அப்படின்னா புதன் பகவானோட சேர்ந்திருக்காரு. அப்ப எப்படி இருக்கும், சூரியனும் புதனும் சேர்ந்துச்சு அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா புதன் ஆதித்ய யோகம்னு சொல்லுவோம். அது ரொம்ப பெரிய விஷயம். புதனும் சூரியனும் ஒன்னா 2ஆம் இடத்துல இருக்கிறது பணம் வரவை கொடுக்கும். இந்த தனுசு ராசிக்கு இதுவரை இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னா குரு வக்ர நிவர்த்திக்கு அப்புறம் இந்த குரு பகவான் வந்து 4/2/2025 வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. அதே 14/5/2025 பெயர்ச்சி ஆகிறாரு. இப்ப 4வது மாசத்துல வந்து 5, 6, 7, 2, 3, 4, 5 இந்த 3 மாசம் 4 மாசத்துக்கு சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. அப்ப உங்களுக்கு 2ஆம் இடத்தை பாக்குறாரு, 12ஆம் இடத்தை பாக்குறாரு, 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தையும் பாக்குறாரு. அப்ப அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். எந்த காரணத்தை முன்னிட்டும் இந்த தனுசு ராசியை பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்கள் வந்து பொதுவாகவே வந்து
ஒரு 10 பேருக்கு ஒரு ஹெட்டான ஒரு வேலை பார்ப்பாங்க. நம்ம ஒரு ஹெட்டா இருக்கணுங்கிற ஒரு நினைப்பு அவங்க மனசுல இருக்கும். அடக்கி ஆளக்கூடிய ஒரு தன்மை உண்டு, ஆளுமை திறன் உண்டு, எல்லா வகையிலையுமே திறமையானவங்க. அதனால இந்த சூரியனை மையமா வச்சுதான் எல்லா கோள்களுமே இயங்குது. அந்த கோள்கள் இப்ப சூரியன் ராஜ கிரகம், சூரியனை மையமா வச்சுதான் இறங்குது அப்படின்னா சூரியனை வச்சுதான் இந்த கிரகங்கள் அமைப்பே. அப்ப இதை பொறுத்தளவு இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்கள் எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை சந்திக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. பொதுவாகவே இந்த தனுசு ராசிக்கு இந்த சனியினுடைய தாக்கம் 3வது மாசம் வரப்போகுது. 3வது மாசம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா 29/3/2025 சனி பகவானுடைய பெயர்ச்சி இருக்கு. அந்த சனி பெயர்ச்சிங்கிறது உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள் எல்லாமே இந்த 2025 பெயர்ச்சி ஆகிறதுனால உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் குருவினுடைய பார்வை வந்துடும். திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம், வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு, குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பேரு, வெளியூர் வெளிநாடு, இது எல்லாமே கை கொடுக்கும். மொத்தத்துல மூலம், பூராடம், உத்திராடம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை சந்திக்க இருக்கு. நன்றி, வணக்கம்.